கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். சோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். எப்படி சொல்ல மாட்டியா? நீ சொல்லிட்டியா? அப்புறம் என்ன சொல்றேன்? நான் எல்லாத்துக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். அதான் சொல்லிட்டேனே, நீ சொல்லிட்டா அப்புறம் அங்க பாருங்க, ஆல்ரெடி எனக்கு வந்து த்ரோட் வந்து ரொம்ப பெயினா இருக்கு. நான் பேசுறதே ரொம்ப முட்டுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை. ஒரு வாரமா சளியே வராம இருமி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நைட்டு தூங்குறதும் இல்ல, என்னையும் தூங்க விடுறதும் இல்ல. நான் தூங்கவே 1:30-2 ஆகுது. சரி ஓகே, இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு கார்த்திகை தீபம் வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். சோ லாஸ்ட் இயர் நான் எங்க அம்மா வீட்ல இருந்தேன். நானும் எங்க அம்மாவும் சேர்ந்துலாம் விளக்கு ஏத்துவோம். சோ இந்த மாதிரி கார்த்திகை தீபம் வந்ததுமே வீட்டு ஞாபகம்லாம் வந்துருச்சு. இவருக்கு அவங்க வீட்ல பொரி உருண்டை பொரி. ஆனா ஆக்சுவலா சந்தியா வந்து இன்னைக்கு பொரி உருண்டை மாதிரி செஞ்சிருக்கு. ஆனா நல்லா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு செய்ய தெரியாது, இவன் சொல்லி கொடுக்க செஞ்சேன். ஓ, அப்ப இப்ப பதிவு பண்ற நான் தான் உன்கிட்ட சொன்னேன். உண்மை அதானே, சத்தியம். ஆக்சுவலி நீ சாமி கும்பிடவும் லேட் ஆயிடுச்சு. எப்போ எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லயும் எங்களுக்கு வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு என்னால கும்பிட முடியாது. ஏன்னா ஏதாவது டிலே ஆயிடும். அதே மாதிரி இன்னைக்கு டிலே ஆயிடுச்சு. இல்லைன்னா எப்படின்னா சாமி கும்பிட்டுட்டோம் கரெக்டான டைமுக்கு. இப்ப சாமி கும்பிட்டாச்சு, உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. சோ இப்போ வந்துட்டு நாங்க விளக்கெல்லாம் இன்னும் ஏத்தி வைக்கிறோம். ஆக்சுவலா இது வந்து மினி vlog மாதிரி இருக்கு. ஆமா. சோ இவருமே ஒரு வீட வந்து மிஸ் பண்றாரு, நானே என் வீட்டை மிஸ் பண்றேன். சோ இப்போ நான் 2 பேரும் மிஸ் பண்ணாலும் நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால ஹாப்பியா இருக்கோம் கொஞ்சம். சோ அத வந்து காம்பன்சேட் பண்ணிக்கிட்டோம் நாங்க. ஆமா. சோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். கார்த்திகை தீபத்துக்கு பொரி ரெடி ஆயிட்டு இருக்கு. சந்தியா பொரி செஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன். பொரிக்கு வந்து பாவு செஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு சந்தியாவோட ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ஏய் அடி பிடிச்சிரும். ஓகே, பாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு வரணும். சூப்பரா இருக்கு வெள்ளை பாவு. அப்படியே அந்த ஏலக்காய் ஸ்மெல்லோட பயங்கரமா இருக்கு சந்தியா. சரி இப்படியே கிண்டிட்டு இருந்த, எப்போ பொரிய போடுவ? ஓகே, பொரிய போட போகுது. ஸோ பொரி மிக்ஸ் ஆக போகுது. ஓ, இதுதான் நான் செஞ்ச பொரி. அந்த சாமிக்கு இங்க குத்து விளக்கு வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கிறது. ஆமா, முருகன் அந்த சாமி விளக்குக்கு வந்து நல்லா டெக்கரேட் எப்பவுமே பண்ணிடுவேன். ஸோ எல்லாமே பண்ணி சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ அகல் விளக்கு செஞ்ச பொரி உருண்டை 2 பேர் தான் செஞ்சோம். சரி போ. சாண்டி வந்து இப்போ எல்லா விளக்குக்கும் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு குடும்ப பெண்ணா நடிக்குது. அது எண்ணெய் ஊத்துற ஸ்டைல பாருங்களேன். சர்பத்துக்கு எசன்ஸ் ஊத்துற மாதிரி ஊத்திட்டு இருக்கு. பக்கத்துல ஒரு கரடி பொம்மை இருக்குல்ல, அதான் சந்தியாவோட பிள்ளைய பக்கத்துலயே வச்சிருக்கு. ஓகே, அகல் விளக்குக்கு ஃபுல்லா வந்துட்டு எண்ணெய் ஊத்திருச்சு. விளக்கு வந்துட்டு நம்ம சாமிக்கு வைக்கிற விளக்கோட சேர்த்து தான் கனெக்ட் பண்ணிக்கணும், ஒத்தப்படையில தான் வைக்கணும்னு எங்க அம்மா சொன்னாங்க. அப்பயும் உனக்கு தெரியல? எனக்கு எப்படி தெரியும், நானே ஒரு குட்டி புள்ள. ஐயோ, இத தாங்க சொல்லிடுவா. ஏதாவது ஒண்ணு இவளுக்கு தெரியலன்னா நானே குட்டி புள்ள இந்த புள்ளன்னு சொல்லிடுவா உடனே. இன்னொரு மெயின் டவுட், சாமிக்கு தேங்காய் உடைக்கணுமா உடைக்க கூடாதா? ஆமா, ஆளாளுக்கு ஒண்ணு ஒரு ஒருத்தர் சொல்றாங்க. அத்தை ஒண்ணு சொல்றாங்க, எங்க அம்மா ஒண்ணு சொல்றாங்க. என்னதான் பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அப்புறம் வழக்கமா கும்புற மாதிரியே கும்பிட்டாச்சு. அவ்வளவுதான். இதெல்லாம் கொளுத்திருவியா? ஏத்திருவியா? வீடியோ எடுக்கறியா? எரும மாடு வாயில நல்ல வார்த்தை வராது உனக்கு. தான் சாக்குன்னு எரும மாடுன்னு நீதான் அந்த. நான் கூட வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கேக்குறாருன்னு நினைச்சேன். வீடியோல வச்சுக்கிட்டே கொளுத்திட்டியான்னு வேற. ஏய் கொன்னு. ஓ ஃபைனலி எல்லாத்துலயும் திரி போட்டாச்சு. அகல் விளக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஏத்தி வச்சா வேலை முடிஞ்சி. வாங்க. தீபத்தை ஏற்ற வேண்டும். ஒரு வார்த்தை சொன்னனுக்கு நீ எவ்வளவு பேச்சு பேசு. நான் என்ன கரெக்ட்டா தான சொன்னேன். என்ன சொன்ன? ஏற்றணும், ஏத்தணும் இல்ல. ஐயா, தமிழ் பித்தன். இப்போ நான் வந்துட்டு என் குத்து விளக்கிட்ட வந்துட்டு நான் எவ்வளவு அது பாத்தீங்களா, குத்து விளக்கம். குத்து விளக்கு கிட்ட எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கேன்னு பாருங்க. எங்க அம்மா எப்பவுமே கிராண்டா கோலம் போட்டு நல்லா பூலா வச்சு டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுப்பாங்க செம்மையா. நான் ஏதோ சும்மா ஜுஜிப்பியா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன் பாருங்க. நான்
ஜாவ் போ. ஃபைனலி ஃப்ரேம்ல வந்தாச்சு. ரொம்ப வேர்த்து விறுவிறுக்க சந்தியா பாவம் கஷ்டப்பட்டு வச்சிட்டு இருக்கு. இஷ்டப்பட்டு நல்லா இருக்கேனா அந்த ட்ரெஸ்? நான் எப்பவுமே கார்த்திகை தீபப்போ கிராண்டா போடலாம் அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே அப்படிதான் போட்டிருப்பேன். இல்ல புரியல எனக்கு. கிராண்ட் ட்ரெஸ்லயே மறுபடியும் கிராண்டா கேக்குற ஒரே இதெல்லாம் எனக்கு சிம்பிள் ட்ரெஸ். இது சரி புதுசா இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இதே போட்டுக்கிட்டேன். பசங்க தான் பாருங்க. இதெல்லாம் ஆக்சுவலா 2 வருஷம் தீபாவளி முன்னாடி இப்ப போட்டுட்டு உட்காந்துருக்கேன் நானு. நான் எடுக்க வேணாம் சொன்னேன். அதான் men are simple அவ்வளவுதான். ஓஹோ ஃப்ராடு சொன்னா ஃப்ராட் ஆயிடும் நம்ம. ஆமா கேடி வழக்க பொறுத்து மண்டலே அடிச்சேன்னு வையா. அம்மா பாருமா அம்மா பாருமா மருமக நீ என்ன சொல்றேன் பாருமா. நீ மண்டலே அடிப்பாளாமா அம்மா? பாத்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் கடவுளே. என்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றேன். ஓகே ஃபுல்லா வச்சிட்டு நாங்க காக்குறோம். சோ விளக்கு ரெடி ஆயிட்டு. சோ சந்தியா காத்து சும்மா அள்ளுது. அதுவும் இல்லாம சந்தியான்னு நான் சொல்றேனோ கால் மீ சாண்டி அப்படின்னு வேற சொல்லுது. ஆமா எப்படி நீ சந்தியான்னு கூப்பிடலாம்? சந்தியான்னு கூப்பிடாம வந்தியா ஓனியா கேட்பாங்க. ஓ எங்களோட ஃபர்ஸ்ட் கார்த்திகை. இப்போ இதுல என்ன ஒரு டவுட்னா விளக்கு எந்த சைடு பார்த்து வைக்கணும்ங்கிறது தெரியல. சோ அதனால எங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சைடு பார்த்து வச்சிட்டு இருக்கீங்க. எதையாவது பண்ணியா? அதுதான் வச்சாச்சு. ஜன்னல் சைடு ஃபுல்லா வச்சாச்சு. சாமிக்கு ஆல்ரெடி பிள்ளையாருக்கு வச்சாச்சு. இதோ எங்க வீட்டோட கந்திஸ்ரீ விநாயகர். நல்லா இருக்காரா? ஒரு நாள் நாங்கள் ஹவுஸ் கிளீனிங் டூர் போடுறோம். என்ன அழகா இருக்கான். மூஞ்சி ஷையாவும் கஞ்சிட்டே இருக்கா. அப்படி சொல்றேன்னா என்ன அர்த்தம்? அப்ப இல்லன்னு அர்த்தமா? இங்கிட்ட முடிஞ்சிச்சு. இவ்வளவு மீதி இருக்கு. எங்க வைக்கிறது? படிக்கட்டுல. இங்க நான் வைக்கணும். இத சுத்தி நீட்டா அழகா. சீன் ஓவரா இருக்கு. தென்தானி சந்தியா இப்ப ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கோம். ஓணம் செலிப்ரேஷன் மாதிரி இருக்கு. நான் வந்ததுல இருந்து இவ்வளோ தடவை அவ ட்ரெஸ்ஸை பத்தி சொன்னேனே. என் ட்ரெஸ்ஸை பத்தி ஏதாவது சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் டைம் போறேன். அது இல்லாம புது ட்ரெஸ். புது ட்ரெஸ். 3 3 6 6 5 11 12 13 14 15. ஓகே போதும். அப்ப ஒத்த கடையில வைக்கணும்ல 15. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி எங்கள் வீட்டில் கார்த்திகை தீப ஸ்பெஷலுக்கு வந்துட்டு தீபமெல்லாம் ஏற்றியாச்சு. அண்ட் வெடியுமே வச்சுருக்கோம். ஆனால் வெடிப்போமான்னு தெரியல. நான் அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு கேரிங்கில் போயிட்டுருக்கேன். கேர் பண்ணுறலாமா? ஒழுங்கா உள்ள. ஸோ ஃபைனலி எங்களோட கார்த்திகை தீப ஸ்பெஷல் செலிப்ரேஷன் வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போன்னு பார்த்துதான் லைட்டு போகும் எல்லாம் போகும். இல்லை மைக்கு போட்டிருக்கேன் இருந்தாலும் சொல்றேன்டி. இங்க நமக்கு நேர்ல அவ்வளவு சவுண்ட் கேக்குது. இப்ப நான் மைக் போட்டு பேசவும் எப்படி கேக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. கரெக்டா உங்களுக்குன்னு நீ டோனுக்கு ஒரு சொல்லிட்டே இருக்க. நீ ஆக்சுவலா ஏர்போர்ட் ரொம்ப கிட்டக்க இருக்கு. அதனால உங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்க வரோம். பாய். அம்மா